வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திகேஷ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி செட்ஸ் பைத்தானில் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் யூஸாக என்ன பார்க்க போகிறோம்னா, யூனியன், இன்டர்செக்ஷன், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். யூனியனில் யூனியன் ஆப்ரேட்டர், அப்புறம் யூனியன் ஃபங்க்ஷன். இன்டர்செக்ஷனில் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர், இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன். கடைசியாக சிமெட்ரிக் டிஃபரன்ஸில் கேரட் ஆப்ரேட்டரும் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷனும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனியன் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு ரெண்டு செட் கிரியேட் பண்ண போகிறோம். செட் ஏ அப்படி நேம் வச்சுக்கிறேன், என்ன நம்மளும் வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு இந்த கர்லி பிரேசஸ் போடணும். ஸோ இதுதான் செட்டு. இதுக்குள்ளே நம்ம எலமெண்ட்ஸ் போட்டுக்கணும். இங்கே நான் 5 எலமெண்ட்ஸ் போடுறேன். 1 2 3 4 5. இதில் செட் ஏல. அதே மாதிரி செட் பின்னு ஒரு செட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அங்கே இன்னொரு 5 எலமெண்ட்ஸ் போடுறேன். 4 5 6 7 8 அப்படின்னு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ரெண்டு செட்டை கிரியேட் பண்ணணும். அது எப்படின்னா, ஒரு செட்டுக்கு நேம் வச்சுக்கணும், ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ளே எலமெண்ட்ஸ் போடணும். ஸோ இதுதான் செட்டு. இப்போ நான் யூனியன் அப்படின்னு ஒரு நேம் வச்சுட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு இங்கே செட் ஏ அப்படின்னு போடுறேன். அப்புறம் யூனியன் ஆப்ரேட்டர். இந்த கோடு பேர் தான் யூனியன் ஆப்ரேட்டர், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எந்த ரெண்டு செட்டை நம்ம யூனியன் பண்ண போகிறோம், செட் ஏ யூனியன் ஆப்ரேட்டர் போட்டுட்டு அப்புறம் செட் பி அப்படின்னு போட்டுடணும். ஸோ இப்போ நம்ம செட் ஏல உள்ள எலமெண்ட்ஸையும் செட் பியில் உள்ள எலமெண்ட்ஸையும் யூனியன் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டு எலமெண்ட்ஸையும் ஒன்று சேர்க்க போகிறோம். ஸோ இங்கே பிரிண்ட் யூனியன் அப்படின்னு போட்டுட்டு இங்கே ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், செட் ஏல உள்ள எலமெண்ட்டும் செட் பியில் உள்ள எலமெண்ட்டும் யூனியன் ஆப்ரேட்டர் மூலயமா யூனியன் ஆகிடுச்சு, அதாவது ஒன்றா ஆகிடுச்சு. ஸோ இதுதான் யூனியன் ஆப்ரேட்டர். செகண்டு யூனியன் ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி ரெண்டு செட்ஸை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் இங்கே யூனியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டேரெக்டாக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு எந்த ரெண்டு செட்டை யூனியன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, செட் ஏ டாட் போட்டுட்டு யூனியன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும். நீங்கள் யூனியன் போட்டாலே யூனியன் ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ எதை பண்ண போகிறோம், செட் ஏவையும் செட் பியையும் யூனியன் பண்ண போகிறோம். எது மூலியமானா, செட் யூனியன் ஃபங்க்ஷன் மூலியமாக. ஸோ இதுதான் டாட் யூனியன் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், ரெண்டு செட்டும் யூனியன் ஃபங்க்ஷன் மூலியமாக யூனியன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நான் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் போடுறேன், 9 0 11 13 அப்படின்னு போட்டுட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், எல்லாமே யூனியன் ஆகிடுச்சு. இதுதான் யூனியன் ஃபங்க்ஷன். அடுத்ததாக இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி ரெண்டு செட் கிரியேட் பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ரா கே அப்புறம் ஆர் எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பிரிண்ட் அப்படின்னு போட்டுட்டு செட் ஏ, இந்த அண்டு சிம்பிள் பேர் தான் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். அப்புறம் செட் பி அப்படின்னு போட்டாலே போதும். இந்த அண்டு சிம்பிள் பேர் தான் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது டேட்டா ரன் பண்ணாலே இந்த ரெண்டு செட்டில் உள்ள சேமான எலமெண்ட்ஸை இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அது இங்கே டிஸ்பிளே பண்ணும். இங்கே பாருங்கள், 4 5 சேமாக இருக்குது. ஸோ 4 5 எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறேன், செட் ஏல 6 அப்படின்னு. ஸோ செட் ஏல உள்ள எலமெண்ட்டும் செட் பியில் உள்ள எலமெண்ட்டில் எது சேமாக இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணும். அதுதான் இன்டர்செக்ஷன். ஸோ இதுதான் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். அடுத்ததாக இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் மூலியமாக ஒரு ரெண்டு செட்டை உள்ள இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ரெண்டு செட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு உள்ள செட் ஏ டாட் இன்டர்செக்ஷன் அப்படின்னு போட்டாலே போதும். இதுதான் இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ அப்புறம் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே செட் பி. ஸோ செட் ஏவையும் செட் பியும் இன்டர்செக்ஷன் பண்ண போகுது இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் மூலியமாக. ஸோ இங்கே எது ஈக்குவல்னா 4 5 அப்புறம் ஆர் இதான் டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ கே அப்படின்னு எலமெண்ட் ஆட் பண்ணுறேன். இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் மூலியமாக ரெண்டு செட்டை நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணிட்டோம். என்னென்ன எலமெண்ட்ஸ்னால் கே 4 5 ஆர். ஸோ இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் அவ்வளோதான். அடுத்ததாக கேரட் ஆப்ரேட்டர் மூலியமாக ஒரு ரெண்டு செட்டு உள்ள சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ரெண்டு செட் ஏ அப்புறம் செட் பி கிரியேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு ரெண்டு செட் ஏ அப்புறம் இந்த சிம்பிள், இது பேர் தான் கேரட் ஆப்ரேட்டர். கேப் மாதிரி இருக்கா, இதுதான் கேரட் ஆப்ரேட்டர். அப்புறம் செட் பி.
இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா செட்டு பியில் உள்ள எலமெண்ட்ஸில் செட் ஏலேருந்து எடுத்துகிட்டு மீதி உள்ள எலமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணும். இங்கே பாருங்கள், செட் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து 4 5 6 7 KR. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செட் ஏல உள்ள மீதி எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருக்கு K1 2 6 7 3. இது பேர் தான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் யூஸிங் கேரட் ஆப்ரேட்டர். ஆனால் நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம டிஸ்பிளே பண்ண சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், இது பேர் கேரட் ஆப்ரேட்டர். ஸோ கேரட் ஆப்ரேட்டர் அவ்வளோதான். கடைசியாக சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் 2 செட்ஸ் வச்சுக்குவோம். இங்கே வந்து பிரிண்ட் அப்படின்னு போட்டுட்டு செட் ஏ டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவோம். இது பேர் தான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன். அப்புறம் செட் பி போட்டுக்குவோம். இந்த டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், இது பேர் தான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி 1 2 3 6 7 K. செட் பியில் உள்ள எலமெண்ட்டை செட் ஏலேருந்து எடுத்துட்டு மீதி இருக்க எலமெண்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். அது பேர் தான் செட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கார்த்திகேஷ் ரோபோட்டிக்ஸ்.